ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம மென்டல் அபிலிட்டியில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு வேலையை வந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 16 நாளில் முடிக்கிறாங்க. ஏவும் பியும் சேர்ந்து 16 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை வந்து 48 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம போட போகிறோம். சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு ஈஸியான ஃபார்முலா இருக்குது. இது மாதிரி ஏபி ரெண்டு பேரும் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ வேலை பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டாங்களோ, இல்லை ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வேலை பார்க்குறத கொடுத்துட்டு ஏதாவது ஒருத்தங்க எவ்வளோ நல்ல வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டால் இந்த ப்ராப்ளம் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். இது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏ ப்ளஸ் பி இப்படி தானே போடுறோம். ஸோ என்னென்னா நம்ம டினாமினேட்டரில் போடணும். ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா 16 நாளில் முடிப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து 16 நாளில் முடிப்பாங்க. ஈக்குவல் டு ஏ எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா 48 ப்ளஸ் பி எவ்வளோ நாளில் முடிப்பாங்க தெரியாது. ஸோ 1/b அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1/b ஈக்குவல் டு 1/16 அங்கேயே இருக்கட்டும், மைனஸ் 1/48 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இதை எப்படி போடலாம் அப்படின்னா மீப்போமே எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து தான் போட முடியும். 16 48 ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. ஈஸியாக எடுத்துடலாம். 16 3 பெருக்குனா 48 வரும். ஸோ 16 பண்ணால் 1 3, திரும்ப 3 பண்ணால் 1 1. அப்போ வந்து மீப்போமே எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா 48 அப்படின்னு வரும். அப்படின்னா ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் அப்படின்னா கீழே 48 அப்படின்னு வரும். எதால் 16 பெருக்குனா 48 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 1. சரிங்களா? இப்போ மேலே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/48 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? 2/48 அப்படின்னு வரும். இதை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன வரும்? 2 1 2. 48 வந்து 2ஆல் வகுத்தா என்ன வரும்? 2 2 வரும், 4 வரும். 24 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். 24 நாள் ஆகும். பி வந்து வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா 24 நாள் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி ஏபி இது மாதிரி ரெண்டு பேரை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளோ நாளில் முடிப்பாங்க, தனித்தனியாக இவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு சூடேற்றி வந்து 40 நிமிஷங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துது அப்படின்னா 2 மணி நேரத்தில் அது எவ்வளோ மின்சாரத்தை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? 40 நிமிஷத்தில் அது எவ்வளோ அலகுகள் பயன்படுத்துதுன்னா 3. இதுவே 2 மணி நேரத்தில் அது எவ்வளோ அலகுகள் பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து 40 அப்படின்றது நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா 2 அப்படின்றது மணி நேரத்தில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே என்னென்னா ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் வந்து என்னென்னா நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மணி நேரத்தை நம்ம நிமிஷமாக மாற்ற போகிறோம். 2 மணி நேரத்தை நிமிஷமாக மாற்றினா 2 × 60 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷங்கள். ஸோ 60 அப்படின்னு வரும். 2 × 60 அப்படின்னா என்ன வரும் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120க்கு எவ்வளோ அலகுகள் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40x இஸ் ஈக்குவல் டு 3 × 120 அப்படின்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 3 × 120/40. சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 0 0 கேன்சல் ஆகிடும். 4யும் 12யும் வந்து என்னென்னா கேன்சல் பண்ணலாமா? 4 வந்து 1 வரும். இதுவே மேலே பண்ணால் 4 3 வருமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 3 × 3 9 மணி நேரம் அப்படின்னு வரும். 9 அலகுகள் அப்படின்னு வரும். 2 மணி நேரத்தில் அது எவ்வளோ பயன்படுத்தும், எத்தனை அலகுகள் பயன்படுத்துது அப்படின்னா 9 அலகுகள் பயன்படுத்துது. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம 2 முக்கியமான சம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.